அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பதவிகளுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமும் கிடையாது. ஸோ டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கடைசி தேதி நீங்கள் இந்த மாதம் 25ஆம் தேதி கடைசி தேதியாக இருக்குது. அதாவது 25/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கான லிங்க் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலிமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சேனலுடைய லோகோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புன்னு போட்டு ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கால் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா வரப்போகிற அந்த ஜூனியர் பிலிஃப் சீனியர் பிலிஃப் ரிசல்ட்டு பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரிலாம் அடுத்த கட்ட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதேமாதிரி ஓஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கடந்த ஆண்டுகளெல்லாம் என்ன மாதிரி அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதேமாதிரி ஜூனியர் பிலிஃப் சீனியர் பிலிஃப்க்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அப்படின்றது இருக்குது. ஸோ இன்டர்வியூவில் என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து முதல்ல நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளைடு போஸ்ட் வந்து இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுடைய நேம் வந்து இங்கே தெளிவாக எழுதிருங்க. ஸோ அடுத்து உங்களுடைய பெயர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இன் பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய பெயரை வந்து பார்த்தீங்கன்னா இன்சியலோட மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது நாள், மாதம், வருடம் இந்த ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் எழுதிருங்க. சப்போஸ் அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா 1/1/1990 அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து ஆதார் கார்டு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ ஆதார் கார்டு பொறுத்தளவு உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த 12 இலக்க ஆதார் கார்டு நம்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பாலினம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து என்னது மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ், அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ அதேமாதிரி போஸ்டல் அட்ரஸுமே நீங்கள் சேமாக இருக்கீங்க அப்படின்னா இரண்டுமே வந்து ஒரே மாதிரியாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து கான்டாக்ட் செல் நம்பர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆக்டிவாக என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த டீட்டெயில் அப்படின்றது மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்தர் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு அந்த மொபைல் நம்பரில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் அப்படின்றது கொடுங்க. ஸோ அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரின்றது கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி ரிலீஜன் கேட்டிருக்காங்க. ஸோ ரிலீஜன் பொறுத்தவரை நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய திருமண நிலை அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா திருமணமானவராக ஆகாத டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய நேட்டிவிட்டி கேட்குறாங்க. ஸோ நேட்டிவிட்டியை பொறுத்தளவு உங்களுடைய சொந்த மாவட்டம் எது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்னா கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து கல்வி தகுதி பொறுத்தளவு, அதாவது எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி இந்த ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, என்ன கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதேமாதிரி நேம் ஆஃப் த ஸ்கூல் என்ன ஸ்கூலில் படிச்சிங்க, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா +2 வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, என்ன கிளாஸில் பாஸ் ஆகிருக்கீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி டிகிரி பொறுத்தளவு யூஜி பிஜி டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ யூஜி டிகிரி பொறுத்தளவு நீங்கள் மேஜர் வந்து என்ன படிச்சிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ எவ்வளோ மார்க் வந்து யூஜியில் வாங்கியிருக்கீங்க, என்ன கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன இன்ஸ்டியூஷன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி தான் பிஜி டிகிரியுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது மேஜராக என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்களோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணிடுங்க. எந்த காலேஜை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்றதையுமே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்போ என்ன டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. என்ன ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, ஸோ என்ன போஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்றத ஒர்க் பண்ண டீட்டெயில் மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த பீரியடில் ஒர்க் பண்ணீங்க, ஸோ இயர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதுவும் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணிடுங்க. வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாங்காக விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளேஸ் டேட் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ப்ளேஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு கடைசி உங்களுக்கு சிக்னேச்சர் அப்படின்றத நீங்கள் சைன் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஊரக வளர்ச்சி முகமையில் தற்காலிக அடிப்படையில் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட், அதாவது டிபிஎம்னு சொல்லுவாங்க, மற்றும் ஐஇசி அமைக்க 4 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கண்ட் அப்படின்றத ஃபில் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாலிட் வேஸ்ட் எக்ஸ்பர்ட்டில் வந்து ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. ஐஇசி கன்சல்டண்ட்டில் ஒரு 2 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ அவுட் சோர்சிங் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறாங்க. 25/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ பேச்சுலர் டிகிரி இன் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் அண்டு 1 to 2 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சேலரி பொறுத்தவரை 35,000 வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக கொடுக்குறாங்க. ஸோ அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்டு கம்யூனிகேஷன் செலவு 2 வேக்கண்ட், அதாவது ஐசின்னு பார்த்தோம் இல்லையா, ஐஇசின்னு. ஸோ அதில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு பிஜி இன் மாஸ் கம்யூனிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா மாஸ் மீடியா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 to 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளமாக கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்படி பணியிடங்களுக்கு விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லிங்க் கம்பெனி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போஸ்டல் அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அல்லது மாவட்ட ஊராட்சி வளர்ச்சி முகமை, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி கட்டிட வளாகம், மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், திருவள்ளூர், இந்த அலுவலகத்தில் வந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில் வந்து இது செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பொறுக்க சப்போர்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வீடியோக்களுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது ரெக்யூர்மெண்ட் வந்து போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான, அதாவது நீங்கள் அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து எப்படி மூவ் பண்ணுறது, ஸோ அதேமாதிரி என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய அந்த போஸ்ட், அதை பார்த்திங்கன்னா ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப் ஆகட்டும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஆகட்டும், ஸோ அனைத்து விதமான பதவிகளுக்குமே அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும், ஸோ எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அதேமாதிரி ப்ரமோஷன்லாம் எப்படி, ஸோ சேலரி ஸ்ட்ரக்சர்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கள் பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கான லிங்க் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலிமா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களுடைய மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு எதுவும் வந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.